திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் கிராம மக்கள் அவதியடைந்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், தரைப்பாலம் தற்போது அடித்துச் செல்லப்பட்டு விட்டதால போக்குவரத்து ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கா? மக்கள் என்ன சொல்றாங்க இது தொடர்பா? அதாவது அண்மையில் தீவிரமடைந்த வடகிழக்கு பருவமழை மற்றும் ஆந்திரா மாநிலம் திருச்செந்தூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் காரணமாக ஆர்னி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆர்னி ஆறு பழவேற்காடு கரையில் கலக்கும் முன்னதாக பொன்னேரி அடுத்த ஆண்டார்மடம் கிராமத்தை கடந்து செல்கிறது. இந்நிலையில் தற்போது ஆரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆண்டார்மடம் கிராமத்தில் இருந்து பழவேற்காடு செல்லும் சாலை தரைப்பாலம் நடப்பாண்டின் இரண்டாவது முறையாக மீண்டும் அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டு மணல் மூட்டைகள் தற்காலிகமாக சாலை அமைக்கப்பட்ட நிலையில் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கினால் சாலை அடித்து செல்லப்பட்டது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் அலுவலகம் செல்வோர், அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்வோர் மற்றும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்டார்மடம் கிராமத்தில் இருந்து பழவேற்காடு பொன்னேரி என பல்வேறு இடத்துக்கு செல்வோர் சுற்றில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர், வேலைக்கு செல்வோர் என அனைத்து தரப்பினர் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஆண்டுதோறும் படகு சேவை மட்டுமே ஏற்பாடு செய்வதாகவும் நிரந்தர தீர்வை ஏற்படாமல் அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இனி வரும் காலங்களில் மழையால் போக்குவரத்து துண்டிக்காத வகையில் ஆர்னி ஆற்றில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.